ஜெம் டிவி ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம். சித்திரை முதல் பங்குனி வரை 12 மாதங்களுமே மிகச் சிறப்பான மாதங்கள். ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு சிறப்பு உண்டு. அதேபோல் விரத காலங்கள், பண்டிகை காலங்கள் அனைத்தும் உள்ளது. அதுபோல் ஆனி மாதத்தின் சிறப்புகளை இன்றைய தினத்திலே பார்க்க இருக்கின்றோம். ஆனி மாதம் உத்தராயண புண்ணிய காலத்தின் கடைசி மாதம் ஆனி மாதம். இந்த மாதம் தேவர்களின் மாலை பொழுது என்கின்றது தர்மசாஸ்திரம். கோடை முடிந்து மழை துவங்கும் அற்புதமான காலம். இம்மாதத்தில் பல முக்கிய நிகழ்வுகள் நிகழ்ந்து உள்ளதாக புராண குறிப்புகள் கூறுகின்றன. பூலோகம் காக்க மகாவிஷ்ணு எடுத்த 10 அவதாரங்களிலே கூர்ம அவதாரம் ஆனி மாதம்தான் நிகழ்ந்து உள்ளது. அதேபோல் சிவ ஆலயங்களிலே ஆனி திருமஞ்சனம் மிக விசேஷம். ஆனி மாதம் உத்திர நட்சத்திரத்தன்று நடராஜ பெருமானுக்கு நடைபெறுகின்ற இந்த அபிஷேகத்தை ஆனி திருமஞ்சனம் என்று குறிப்பிடுவார்கள். இந்த ஆனி திருமஞ்சனம் காண்கின்ற அன்பர்களின் இல்லங்களிலே சகல சௌபாகியங்களும் நிறைந்திருக்கும். அவர்களுடைய இல்லங்களிலே பசிப்பினி என்ற வியாதி வரவே வராது. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான இந்த ஆனி திருமஞ்சனத்தை நாம் கண்டு ரசித்து சிவபெருமானுடைய பரிபூர்ணமான அனுகிரகத்துக்கு ஆளாகின்ற ஒரு மாதம்தான் இந்த ஆனி மாதம். அதேபோல் சிவ ஆலயங்களிலே ஆனி உத்திரம் அன்று நடராஜ பெருமானுக்கு திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. இந்த ஆனி திருமஞ்சனம் என்று கூறுவார்கள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை காண்பவர்களுடைய இல்லங்களிலே சகல சௌபாகியங்களும் என்றென்றும் சாநித்தியமாக இருக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் வைணவ தலயங்களிலே மிக முக்கியமான ஸ்ரீரங்கத்திலே ஆனி மாத கேட்டை நட்சத்திரத்தன்று திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. இந்த திருமஞ்சன வைபவத்தை ஜேஷ்டாபிஷேகம் என்று வைணவ பெருமக்கள் கூறுவார்கள். இந்த ஜேஷ்டாபிஷேகத்தை காண்கின்ற அடியார்களுக்கெல்லாம் அவர்களுடைய இல்லங்களிலே பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரகம் அவர்களுடைய சந்ததியை காக்கும் என்பது ஐதீகம். அதேபோல் அம்மன் கோவில்களிலேயும் ஆனி மாத பௌர்ணமி அன்று மிக மிக சிறப்பாக அம்பாளுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் அன்னதானங்களும் நடைபெறுகின்றன. இப்படி அற்புதமான இந்த ஆனி மாதத்திலே நடைபெறுகின்ற எல்லா வைபவங்களையும் கண்டு ரசித்து நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் புண்ணியத்தை சேர்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம். திருச்சி உறையூர் வெக்காளி அம்மனுக்கு ஆனி பௌர்ணமி என்பது மிக மிக சிறப்பாக நடைபெறுகின்ற ஒரு விழா. வெக்காளி அம்மனுக்கு மாம்பழங்களாலே அன்று அபிஷேகம் நடைபெற்று அந்த மாம்பழத்தை அடியார்களுக்கெல்லாம் பிரசாதமாக வழங்குவார்கள். இந்த மாம்பழத்தை வாங்கி உண்கின்ற மங்கையர்களுக்கெல்லாம் சத்சந்தான பாக்கியம் விரைவில் அமையும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த ஆனி மாத சிறப்பு நாட்களிலெல்லாம் ஆலயம் சென்று வழிபட்டு ஆனி மாதத்தை கொண்டாடுவோம். இறைவன் அருள் பெறுவோம். ஓம் சக்தி.